ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி போட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுதுன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது நான் இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் ஒன்று ஏற்கனவே வந்துருந்துச்சு. அவங்களுக்குமே இந்த பதிவு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த கையை அவங்க சொல்லியிருந்தாங்க, நம்ம மாற்றி பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது சிஸ்டர் அப்படின்ட்டு. பாருங்கள், நான் அந்த கரைப்பகுதியை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கை எம்மிங் பண்ணுறதுக்கு ஓடு தையல் போட்டு நான் மிஷினில் கொஞ்சம் 4-5 சைஸில் வச்சு நீட்டு தையலாக வச்சு தச்சு எடுத்துகிட்டு பாருங்கள், நமக்கு அந்த வெட்டு பாகம் உள்பக்கம் வர மாதிரி நான் வெட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கூட சேஞ்சஸே இல்லாமல் நீங்கள் அந்த பக்கம் எப்படி நமக்கு வருதோ அந்த நம்ம குடஞ்சி வெட்டின பக்கம் நமக்கு ஃப்ரண்ட் பக்கம் வரணும். அது போல் பார்த்து வைங்க. சப்போஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா பால் மாறாதீங்க. அதாவது நீங்கள் கொஞ்சம் கூட தயங்காதீங்க, பிரிச்சுட்டு செய்யுங்க. எந்த ஒரு வேலையுமே நீங்கள் பிரித்து செய்யும்போது தான் கண்டிப்பாக உங்களாலுமே அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த தப்பு வராத நம்மளால் செய்ய முடியும். அந்த கை மட்டும் நீங்கள் மாற்றி ஏற்றிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளால் சரி பண்ணவே முடியாது. கரெக்டான பீஸு கரெக்டான சைடில் தான் வச்சு நம்ம தைக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது பிரகாரம் தான் நமக்கு எல்லாமே நமக்கு நடக்கும் இல்லையா? இப்போ வீட்டு வேலையை நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும் உங்கள் வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நான் எப்பயுமே சீக்கிரமாகவே காலையிலே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கெலாம் மிஷினில் உட்கார்ற மாதிரி நான் பார்த்துப்பேன். அது எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய வேலை பிஸியான ஷெடியூலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படியே நான் கண்டினியூஸாக போகிறதுனால மட்டும்தான் என்னால் கஸ்டமர் இந்த டைமுக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்னால் கொடுக்க முடியுது. இல்லை எனக்கு உடம்பு முடியல, ஏதோ ஒரு ரீசனை நான் சொல்லிவிட்டு நான் என்னால் அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னா அது கஸ்டமருக்கு மத்தியில் நமக்கு கெட்ட பேர் தான் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் காலையிலேயே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிஷினில் உட்கார மாதிரி பார்த்துப்பேன். அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நைட்டுக்கே ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நான் அதிகபட்சமாக நான் முயற்சி பண்ணுவேன். அது நமக்கு காலையில் ஒரு அப்போ போய் ப்ளவுஸ் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ண உட்காரிங்க அப்படின்னா அதுவே நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும் உண்டாக்கும். நமக்கு வீட்டு வேலையை நம்ம முடிச்சுட்டு நீங்கள் மிஷினில் உட்காராமல் அப்போ போய் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு சுறுசுறுப்பு எல்லாமே போயிடும். நம்ம தைக்க தேவையில்ல, ஈவினிங்காக தைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வர ஆரம்பிக்கும். இது போல் நிறைய பேர் கடந்து தான் வந்திருப்பீங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நைட்டுக்கே ப்ளவுஸை கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருங்க. கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10 மணிக்கெலாம் மிஷினில் உட்காடுறீங்க அப்படின்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் 8லேருந்து 9 ப்ளவுஸ் வரைக்கும் நார்மலாக, அதாவது ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து தைச்சாலே ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 8லேருந்து 10 ப்ளவுஸ் வரைக்கும் உங்களால் தைக்க முடியும். இப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிற காலத்துக்கு உங்களுக்கே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எதுக்கோசம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு தீபாவளி வர ஆரம்பிக்குது. பிகினராக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான், இல்லை நான் ஃபேமஸ் டெய்லர் தான், நல்லாவே நான் ஸ்டிச் பண்ணுவேன் சிஸ்டர் அப்படின்றீங்களா அப்படின்னாலுமே சரி தான். நீங்கள் இப்போது ஃபாஸ்ட்டு நம்ம நம்மளுக்குள்ளார இருக்கிற திறமையிலேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வர போகிறோம். ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணாமல் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கோம் அப்படின்னா நம்மளால் இதுக்கப்புறம் வரப்போகிற காலத்துக்கு நம்ம எல்லாருக்கும் ப்ளவுஸ் கொடுத்தாகணும் இல்லையா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட் உங்களுக்கு வர செய்யணும். ஃபாஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம அவங்க கேட்குற டைமில் நம்மளால் கொடுக்க முடியாது. அது நான் ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான் எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்குமே அதை நான் கன்வே பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களால் 8லேருந்து 10 ப்ளவுஸ் வரைக்கும் நம்மளால் தைக்க முடியும். இப்போ நீங்கள் தைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 ப்ளவுஸ் தைக்கிறீங்க இல்லையா, அதை நீங்கள் ஒரு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தைக்கிறீங்க இல்லையா, அதை உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒதுக்குறீங்கல்ல, அந்த டைமிங்கில் நீங்கள் தைக்கிற ப்ளவுஸை கொக்கி கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் பாருங்கள், உங்களால் நீங்களே கொக்கி கட்டி எடுத்து வைக்க முடியுதான்னு பாருங்கள். சப்போஸ் உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா
உங்கள் வீட்டாண்டே யாருன்னா வந்து தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையுமே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா எனக்குமே வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு கொக்கி கட்டி தாங்க சிஸ்டர், உங்களுக்கு நான் ஒரு ப்ளவுஸ்க்கு இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வர செய்வாங்க. எனக்கு தான் கிடைக்க மாட்டேது சிஸ்டர், எனக்கு ஒரு ஆளும் கிடைக்க மாட்டுறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வரப்போகிற காலத்துக்கு நான் எப்படி வந்து இந்த தீபாவளியை வந்து நான் மேனேஜ் பண்ணி சமாளித்து போக போகிறேன்னு எனக்கு கண்டிப்பாக புரியவே இல்லை. நம்ம தச்சிடலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் நம்ம தச்சிடலாம். ஆனால் வந்து கொக்கி கட்டுறது தான் இருக்கிறதுலே வந்து ரொம்பவும் பெரிய வேலை. அதனால தான் நானுமே யோசிச்சு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து இன்னும் ஆள் வந்து செட் ஆகலை. ஏன்னா வரப்போகிற டைமில் வந்து நமக்கு அர்ஜென்ட் ப்ளவுஸும் வரும். நமக்கு நார்மலாக வந்து கொடுத்துட்டு ஒரு 2 days 3 days அந்த மாதிரி கேப்லேயும் தர்றவங்களும் வருவாங்க. அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணுன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு கொக்கி கட்டுறதுக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சௌகரியமாக தான் இருக்கும். இல்லை சிஸ்டர், எனக்கு நார்மலாக தான் துணி வரும், நானே வந்து கொக்கி கட்டிப்பேன் அப்படின்றீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் கொக்கி கட்டணும்னு எடுத்து வைக்காதீங்க. அது வந்து டைமை வந்து நமக்கு சோம்பேறித்தனமாகும். நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸுமே கொக்கி கட்டி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்புன்றதே வந்து இருக்க செய்யாது. அதுக்குன்னு தனியாக ஒரு டைமும் வந்து ஒதுக்குங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உட்காந்துக்கிட்டே நீங்கள் டிவி பார்க்குறீங்களோ இல்லை ஃபோன் பார்க்குறீங்களோ அந்த டைமில் உட்காந்து நீங்கள் மொபைலை பார்த்துக்கிட்டே நீங்கள் இந்த கொக்கி கட்டி எடுத்து வைக்கிறது எல்லாமே நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே அந்த வேலையை ஆன மாதிரி இருக்கும், நீங்களும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், நீங்களுமே வந்து கொஞ்சம் நேரம் மொபைலை பார்த்த மாதிரி இருக்கும். இது நல்ல இது ஒரு வேலை அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இப்படி தான் நான் செஞ்சுக்கிட்டு வரேன். ஏன்னா எனக்கு வந்து கொக்கி கட்ட ஆள் இல்லை அப்படின்றதுனால நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே கொஞ்சம் அர்ஜென்ட்டு வேலை அப்படி இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, பசங்க இருக்காங்க, பசங்கக்கிட்ட கொடுத்து ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு தெரியுதுன்னா மட்டும்தான் நான் வந்து பசங்கக்கிட்ட கொடுத்து நான் கொக்கி கட்டி எடுத்து வச்சுப்பேன். இல்லை அவங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது இல்லை டெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நான் எந்த வேலையும் சொல்ல மாட்டேன். வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து எனக்கு ப்ளவுஸ்க்கு வந்து கொக்கி கட்டி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுமே வந்து கட்டி கொடுத்துருவாங்க. இதுபோல் உங்களுக்கும் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து ரொம்பவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த ப்ளவுஸ் கொக்கி காட்டுறதுக்கு தான் நமக்கு வந்து டைம் வந்து எக்ஸஸ் ஆகும். அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலுமே வந்து ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 ப்ளவுஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ண முடியும். நம்மளும் வந்து ஒரு நாளைக்கும் கை நிறைய சம்பாதிக்க முடியுன்றது நம்மளுமே வந்து இதில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் வந்து நிறையா இருக்குது. வீட்டில் இருக்கிறோம், நம்ம வந்து வீட்டில் இருக்கிறோன்றதுனால நம்ம சும்மா வீட்டில் இருக்கிறோன்றது இல்லாமல் நம்மளும் வந்து கை நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுமே நம்ம வந்து கண்கூட அவங்களுக்கு புரிய வைக்கிறோம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னா நமக்குமே வந்து ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் வீட்டில். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா சும்மா தானே இருக்கான்னு இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஏதோ ஒரு வேலை நமக்கு உடம்பு முடியல செய்யாமல் இருக்குது அப்படின்னா அப்பயுமே வந்து சொல்லுவாங்க, வீட்டில் தானே இருக்கா இந்த வேலையை செஞ்சு வச்சுருந்துருக்கலாம்ல அப்படின்வாங்க. நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்மளும் ஒரு சம்பாரணை இருக்குது, நம்மளும் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்மளை யாரும் எதுவும் வந்து பேசிட போகிறது கிடையாது. உங்களுக்குமே வந்து உங்களுடைய ஓன் செலவுக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அப்போ போயிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறீங்கன்னும் போது அவங்க வந்து இந்த டே வந்து லோன் காசு கட்டணும், இந்த டே வந்து வட்டி காசு கொடுக்கணும், அந்த வாடகை காசு கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் உங்களுக்குமே தெரியும் அவங்களுக்குமே தெரியும். அந்த டைமில் உங்களுக்குமே கேட்குறதுக்கு ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும். அவங்களுக்குமே வந்து உங்ககிட்ட பதில் வந்து என்னால் இப்போ முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குமே அந்த தர்ம சங்கடம் இருக்க தானே செய்யும். அதனால் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் இந்த வேலையும் செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா அந்த ஃபீல்டில் நல்லா உங்களுக்கு கஸ்டமர் அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கை நிறைய சம்பாதிக்க முடியும். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்பவும் வந்து முதலீடு போடணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு மிஷின் இருந்துட்டாலே போதும், ஒரு மிஷினு கத்திரிக்கோல் இருந்துட்டாலே போதும் சிஸ்டர், நம்மளால் சாதிக்க முடியுன்றதை நீங்களுமே வந்து அதை வந்து செஞ்சு காமிச்சு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் செலவுக்குன்னு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும், நமக்கு ஒரு உற்சாகம் வர ஆரம்பிக்கும். நம்மளாலையுமே வந்து நமக்கான வேலையை வந்து நம்மளே செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கும். இப்போ வந்து நீங்கள்
நீங்கள் ஏதோ ஒரு சேவிங் பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து நம்மளுடைய தொழில் இருக்குது, இதிலேருந்து நம்ம சம்பாதிச்சு நம்ம சேவிங் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதனால் மட்டும்தான் உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா அந்த டைம் வந்து போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து நமக்கு கிடைக்காது. போன டைம் போனது தான், திரும்ப வந்து நமக்கு போன டைம் கிடைக்க போகிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு கிடைக்கிற டைமை ஒரு நல்ல நமக்கு வந்து ஒரு சம்பாரணை தர டைமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஒரு மோட்டிவேட் ஆகி அவங்களும் நிறைய ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து ஆஃப் டேவில் வந்து நான் இதை ஸ்டிச் பண்ணது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட காமிக்கிறேன். இன்னும் நான் தைக்க வேண்டியது இருக்குது, கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் தைக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து நான் சாதா ப்ளவுஸ் 3 தைச்சிருக்கேன், ஒரு லைனிங் ப்ளவுஸு தைச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம கொடுக்க போகிறது. அதனால் வந்து பசங்க இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க, காந்தி ஜெயந்தின்றதுனால வீட்டில் இருக்காங்க. அவங்கக்கிட்டே கொடுத்து நான் ஒர்க்கை எல்லாத்தையுமே முடித்து எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா நான் வந்து அடுத்த ஒர்க்கை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு கொக்கி கட்டுற வேலை கிடையாது, எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுபோல் நீங்களாம் எத்தனை பேர் வந்து இதுபோல் பிளான் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.